திமுகவுடைய செயல்பாடு சட்டமன்றத்துல எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையிலேயே வருத்தம் தருகிற செயல்பாடுகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள். எதிர்க்கட்சி அரசியலை முழுமையாக செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் நிலையில் இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறார். ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. மரிய வில்சனுடைய நடவடிக்கை இன்னைக்கு நம்ம கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? திமு ராஜேந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற அவர் என்ன சார் தப்பா பேசிட்டாரு? நீங்க ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருக்கிறீங்க, அது உங்களுடைய பேச்சிலேயே வெளிப்படுது. தமிழ் மொழியும் கொஞ்சம் நல்லா பேசுவதற்கு கற்று தேர்ந்து நீங்கள் பேசணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாருங்க நல்லா பேசுறாருன்னு சொல்றாரு. இதை எழுந்து வீர ஆவேசமாக நீங்க பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது மரிய வில்சனுக்கு? ஏவா வேலு மூத்த உறுப்பினர் என்கிற நிலையில் கையாளுகிறார். என்ன கேட்கணும்? அமைச்சர் அவர்களை எதற்காக நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? அப்படி என்ன தவறாக பேசிவிட்டார்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நீங்க எங்க மாப்பிள்ள. என்ன சார் இது? உன்னுடைய இளம் தலைவர் என்று சொல்கிற உதயநிதி ஸ்டாலினை சென்னையிலிருந்து கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து போனது உன்னுடைய மாப்பிள்ளை தான். எப்படி உன்னால் மாப்பிள்ளை என்று உறவு கொண்டாட முடியும்? அப்ப அவருடைய கோபம் நியாயமானதுங்கிறாரா ஏவாவேலு? திமுக வெட்டியை கழட்டி வச்சுட்டு ஏவாவேலு இதை பேசலாம். திமுகவுடைய பொறுப்பை ராஜினாமா செய்துட்டு ஏவாவேலு இதை பேசலாம். எப்படி சார் பேச முடியும்? வசந்தம் கார்த்திகேயன் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே ஆதவ அர்ஜுனா தான். இதே வசந்தம் கார்த்திகேயன் தான் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகிற போது தஞ்சாவூர் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய போயிட்டு வந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படித்தான் கைது செய்வார்களா? அவர் பேசியதாக சொல்லப்படுகிற செய்திக்கு 2 செக்ஷன், இன்னொரு 7 செக்ஷன் அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. ஏன் அந்த 7 செக்ஷன் ஆட் பண்ணாங்க? உங்களுடைய தலைவரை கைது செய்தார்களே, உங்கள் கட்சியை இழிவுபடுத்துகிறார்களே. நான் கண்ணீர் வடித்தேன். இன்னைக்கு எனக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏன் திமுக காரனுக்கு இல்ல? அப்பாவை காணோம். எவ்வளவு பெரிய மோசமான விமர்சனம் இந்த விமர்சனம். நம்ம அப்பாவை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான்னா அவன் கூட நம்ம உறவு கொண்டாடுவோமா? அவன் எனக்கு சொந்தக்காரன் சொல்லுவோமா? திமுக அரசியல் செய்யாமலேயே தாவேகா மாட்டிக்குது. அப்ப திமுக அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? திமுகவால் தாவேகா மாட்டிக்கொண்டது என்பது அல்ல, தாவேகா தன்னியல்பாகவே தன்னுடைய அரசியல் புரிதல் இல்லாத நகர்வுகளால் மாட்டிக்கொள்கிறது. ஒரு அருவருக்கத்தக்க வகையில் சட்டப்பேரவையில் சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதுவே அதிமுகவா இருந்து பழைய ஜெயலலிதா அதிமுகவாக இருந்திருந்தா ஏவாவேலு எல்லாம் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார். வசந்தம் கார்த்திகேயன் எல்லாம் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார். திமுக ஒரு ஜனநாயக கட்டமைப்புன்றதுனால இதையெல்லாம் பொறுத்து கொண்டு திமுக வேடிக்கை பார்க்கிறது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவுடைய செயல்பாடு சட்டமன்றத்துல எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே வருத்தம் தருகிற செயல்பாடுகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்து கொண்டு எதிர்க்கட்சி அரசியலை முழுமையாக செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் நிலையில் இருந்து செய்கிறார். அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறார். ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. நீங்க மரிய வில்சனுடைய நடவடிக்கை இன்னைக்கு நம்ம கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? திமு ராஜேந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற அவர் என்ன சார் தப்பா பேசிட்டாரு? என்ன தப்பா பேசிட்டாரு? நீங்க ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருக்கிறீங்க, அது உங்களுடைய பேச்சிலேயே வெளிப்படுது. தமிழ் மொழியும் கொஞ்சம் நல்லா பேசுவதற்கு கற்று தேர்ந்து நீங்கள் பேசணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாருங்க நல்லா பேசுறாருன்னு சொல்றாரு. இதை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடாதா? இதை எழுந்து வீர ஆவேசமாக நீங்க பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது மரிய வில்சனுக்கு? இப்ப இத ஏவா வேலு மூத்த உறுப்பினர் என்கிற நிலையில் கையாளுகிறார். என்ன கேட்கணும்? அமைச்சர் அவர்களை எதற்காக நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? அப்படி என்ன தவறாக பேசிவிட்டார்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நீங்க எங்க மாப்பிள்ள, உங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, நீங்க இங்கிலீஷ்லயே பேசி பழக்கப்பட்டவங்க, நாங்க சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. என்ன சார் இது? உன்னுடைய இளம் தலைவர் என்று சொல்கிற உதயநிதி ஸ்டாலினை சென்னையிலிருந்து கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து போனது உன்னுடைய மாப்பிள்ளை தான். எப்படி உன்னால் மாப்பிள்ளை என்று உறவு கொண்டாட முடியும்? திமு ராஜேந்திரன் பேசியது தவறில்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற ஏவாவேலு அவர் புதியவர், அதனால அப்படி பேசிவிட்டார், நாங்க பேசினா கூட கோச்சுக்கலாம். அப்ப அவருடைய கோபம் நியாயமானதுங்கிறாரா ஏவாவேலு? திமுக வெட்டியை கழட்டி வச்சுட்டு ஏவாவேலு இதை பேசலாம். திமுகவுடைய பொறுப்பை ராஜினாமா செய்துட்டு ஏவாவேலு இதை பேசலாம். எப்படி சார் பேச முடியும்? இது தப்பு இல்லையா? அப்ப திமுக சட்டப்பேரவையில் சரியாக இயங்குதான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? ரொம்ப தப்பா இயங்குது. இதற்கு முன்பு இன்னொரு உதாரணம், வசந்தம் கார்த்திகேயன் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே ஆதவ அர்ஜுனா தான். எனக்கு அவர் சொந்தக்காரன்றாரு. லீமா ரோஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்றாரு. என்ன சார் இது? இதே வசந்தம் கார்த்திகேயன் தான் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகிற போது தஞ்சாவூர் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய போயிட்டு வந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படித்தான் கைது செய்வார்களா? அவர் பேசியதாக சொல்லப்படுகிற செய்திக்கு 2 செக்ஷன்,
இன்னொரு 7 செக்ஷன் அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. ஏன் அந்த 7 செக்ஷன் ஆட் பண்ணாங்க? திட்டமிட்டு கைது செய்யப்பட்ட நிகழ்வு இல்லையா அந்த நிகழ்வு? நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ போட்டு கோர்ட்ல நீதிபதிகள் கேட்ட உடனே அரசு வழக்கறிஞர் சொல்றாங்க, விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம், நாங்க நீதிமன்றத்தினுடைய விசாரணையில ஆஜர்படுத்த மாட்டோம், காவல்துறையினுடைய பிணையில விட்டுருவோன்றாங்க. அது எப்படி சார் நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ் போட்டு காவல்துறையினுடைய பிணையில விட முடியும், காவல் நிலையத்தினுடைய பிணையில விட முடியும்? அப்ப திட்டமிட்டு அலைக்கழிக்க வேண்டும், திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டும், திட்டமிட்டு இதில் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கை முடக்க வேண்டும்னு ஒருவர் இயங்குறாரு, ஒரு அரசு இயங்குது. அந்த அரசியல பிரதானமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு யார் சார் முதல் போட்ட அமைச்சர்? முதலமைச்சர் வேண்டுமானால் விஜயாக இருக்கலாம். முதல் போட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுன் தானே சார்? அதை மறுக்க முடியுமா யாராவது? அந்த ஆதவ அர்ஜுன் எனக்கு சொந்தக்காரரு, எனக்கு ரொம்ப வேண்டியவரு, நான் நண்பர் அப்படின்னா உங்களுடைய தலைவரை கைது செய்தார்களே, உங்கள் கட்சியை இழிவுபடுத்துகிறார்களே, எங்கே உங்கள் தலைவர்? நான் கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு பிரதான ஊடகத்தில் நான் ஒரு நேர்காணலில் உட்கார்ந்து இருக்கிறேன். தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற நாளில் என்னால் பேச முடியவில்லை. அந்த நெறியாளர் கேட்டார், உங்களை மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அந்த நெறியாளர், என்ன தோழர் ஏன் ரொம்ப தழுதழுத்துட்டீங்கன்னு கேட்டாரு. மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் என்கிற அந்த செய்தி லைவ் ரிலேல போயிட்டு இருக்கு. நான் லைவ் டெலிகாஸ்ட்ல இருக்கேன். என்னால் பேச முடியல. நான் என்ன திமுக காரனா? திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கேனா? திமுகவுடைய எம்பியா? திமுகவுடைய எம்எல்ஏவா? எனக்கு என்ன சார் திமுகவால பயன் இருக்கு? திமுகவால் ஒரு செப்பு காசு கூட பெறாதவன் நான். எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? நான் என்றைக்காவது போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டில் போய் நின்று இருக்கிறேன்னா? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போய் நின்று இருக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏன் திமுக காரனுக்கு இல்ல? திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏன் இல்ல? திமுகவில் பலனடைந்தவர்களுக்கு, பதவி பெற்றவர்களுக்கு ஏன் இல்ல? எங்க மு.க. ஸ்டாலின் கேட்கிறாரு, உங்க அப்பாவை காணோம், அப்பாவை காணோம். எவ்வளவு பெரிய மோசமான விமர்சனம் இந்த விமர்சனம். இப்படி பேசியவர்களை எப்படி நீங்கள் உறவு கொண்டாட முடியும்? இப்படி பேசியவர்களோடு நீங்கள் எப்படி நெருக்கம் காட்ட முடியும்? ஒரு மனசு வருமா முதல்ல? ஏன் சார் நம்ம அப்பாவை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான்னா அவன் கூட நம்ம உறவு கொண்டாடுவோமா? அவன் எனக்கு சொந்தக்காரன் சொல்லுவோமா? அப்ப பெற்ற தகப்பனுக்கு இணையாக ஒரு தலைவரை நீங்கள் வைத்து பார்த்திருந்தால், உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த கட்சியை பார்த்திருந்தால் இப்படியெல்லாம் பேசுவதற்கு மனம் வருமா? ஒரு அருவருக்கத்தக்க வகையில் சட்டப்பேரவையில் சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதுவே அதிமுகவா இருந்து, பழைய ஜெயலலிதா அதிமுகவாக இருந்திருந்தா ஏவாவேலு எல்லாம் கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார். வசந்தம் கார்த்திகேயன் எல்லாம் கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார். திமுக ஒரு ஜனநாயக கட்டமைப்புன்றதுனால இதையெல்லாம் பொறுத்து கொண்டு திமுக வேடிக்கை பார்க்கிறது. உண்மையிலேயே உதய் நேர்மையாக உழைக்கிறார், எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து செயல்படுகிறார். ஆனால் இந்த ஏவாவேலு போன்றவர்கள், வசந்தம் கார்த்திகேயன் போன்ற திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்காக இயங்குவதில்லை. அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவது தமிழ்நாட்டு மக்களை அருவருக்கத்தக்க வகையில் பார்க்க. நான் கேட்கிறேன் சார், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உதயனுடைய கைதுக்கு எதிர்ப்பாக நின்றுச்சா இல்லையா? அலையலையாக திரண்டு பாதைகளிலே வந்தவர்கள் எல்லாம் எல்லோரும் திமுக காரர்களா? செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்று சொன்னவுடன் சாணுராப்பட்டி, பூதலூர் என்ற சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் வந்தார்களே அலைகள திரண்டு, எல்லோரும் திமுக காரர்களா? பொதுமக்கள் வந்தார்கள். 15,000 பேர் திரண்டாங்களே. அப்ப அந்த 15,000 பேரினுடைய முகத்தில் கரியை பூசுகிற வேலையெல்லாம் வசந்த கார்த்திகேயன் அன்றைக்கு செய்தாரு. எப்படிப்பட்ட பேச்சு அந்த பேச்சு? எப்படி ஒருவரால் அப்படி பேச முடியும்? அதுவும் சிரித்து கொண்டே பேசுகிறார், மகிழ்ச்சியோடு பேசுகிறார். உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னால் வீட்டுல போய் வச்சுக்கோங்க சார், தாவேக்கால போய் சேர்ந்துக்கங்க சார். யாரு வேணான்னு சொன்னா? இங்கே திமுகவில் இருந்து கொண்டு திமுக தலைவரை இழித்தும் பழித்தும், கட்சியை இழித்தும் பழித்தும், 1/2 நூற்றாண்டு காலம் தியாக வரலாறு படித்திருக்கிற ஒரு கட்சியை ஏதோ போகிற போக்கில் லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ற மாதிரி ஒரு கட்சி பண்ணிட்டு இருக்கான். திட்டமிட்டு அவமானப்படுத்தினா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய இதயத்தில் சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது தாவேகா. நீங்கள் எல்லோரும் உறவாடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். எனவே சட்டப்பேரவையில் திமுகவினுடைய நடவடிக்கையில் பெரும்பங்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏவாவேலு, வசந்தம் கார்த்திகேயன் போன்றவர்கள். உதய் மட்டும்தான் இயங்குகிறார். அவரோடு சேர்ந்த அண்ணன் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், எஸ்.எஸ். சிவசங்கர் போன்ற பாரம்பரியமான திமுக திராவிட இயக்கத்தினுடைய ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய இயங்கக்கூடியவர்கள் சிறப்பாக இயங்குகிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், ஏவாவேலு, இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் சரியா டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வெளியே பார்த்தோம்னா பரந்தாமன் ஆகட்டும், சூர்யா, தமிழன் பிரசன்னா, இவங்கெல்லாம் நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பெரிய அளவில் பேசுறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு டிவைட்டிங் இருக்கிறது நல்லா தெரியுது. எப்படி இதை திமுக சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும் திமுக? இனி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய விடாமல் தாவேகாவை தடுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த ஆட்டத்துக்கு இன்னும் திமுக தயாராகல. சும்மா சொல்லக்கூடாது அதுல திமுக அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுங்களா, அதெல்லாம் இன்னும் செய்யல. இன்னமும் ஏவாவேலு போன்றவர்கள், வசந்த கார்த்திகேயன் போன்றவர்கள் எல்லாம் லாவணி பாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆதவ அர்ஜுனா சொந்தக்காரர் இருக்கிறாரு, ஒருத்தர் எனக்கு மரிய வில்சன் மாப்பிள்ளன்றாரு. இன்னமும் திமுக தன்னுடைய அரசியலை செய்யலன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா திமுக அரசியல் செய்யாமலேயே தாவேகா மாட்டிக்குது. அப்ப திமுக அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? அதான் இப்போது இருக்கிற செய்தி.
எனவே இந்த விவகாரத்தில் திமுகவால் தாவேகா மாட்டிக்கொண்டது என்பது அல்ல, தாவேகா தன்னியல்பாகவே தன்னுடைய அரசியல் புரிதல் இல்லாத நகர்வுகளால் மாட்டிக்கொள்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த அமைச்சர்களுடைய பேச்சு, குறிப்பா மரிய வில்சன் அவர் பேசினதை கவனிச்சிங்களா சார்? நான் பான் கிறிஸ்டியன், நான் அஃபென்ஸ் ஆடுறவன், டிஃபென்ஸ் ஆடுவேன், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களுடைய பேச்சு என்ன தன்மையை ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்குது? RSS இதை கையில் எடுக்க மாட்டாங்களா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இதை கையில் எடுத்து விட்டதாகத்தான் நான் உணர்றேன். நேற்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதற்கு முதல் நாள் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்த அறிக்கை கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி எந்த அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசியலை செய்வதற்கான வாயிலை இவர்கள் திறந்து வைக்கிறார்கள். நேற்றைக்கு நான் ஏராளமான நேர்காணல்களில் இதை குறித்து தான் பேசினேன். அப்போது கூட நான் சொன்னேன், கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்து தமிழுக்கு எதிராக நிறுத்த முனைகிறார். இது ஒரு பெரிய பேராபத்து. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ மதம் என்பது இறக்குமதி செய்யப்பட்டது, இங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் விலை போனவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் பேசுகிறார்கள். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிற சில கூட்டமும் இங்கே இருக்கிறது. அப்போது தமிழ் கடவுள் முருகன் என்று சொன்னால் ஜீசஸ் தமிழுக்கு கடவுள் இல்லையா? தமிழர்களுக்கு ஜீசஸ் கடவுள் இல்லையா? அல்லாஹ் தமிழர்களுக்கு கடவுள் இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் எல்லோரும் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், ஆமாம், கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் தமிழ் மொழிக்கு உகந்தவர்கள் இல்லை, தமிழ் மொழியை ஆராதிப்பவர்கள் இல்லை என்கிற நிலையை மரிய வில்சன் தன்னுடைய கிறிஸ்தவ பிறப்பின் அடிப்படையில் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, இப்ப கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்களுக்கு ஏராளமான பின்னடைவுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்டு. எனக்கு தெரிய வலம்புரி ஜான் போல பேசியவர்கள் இருக்கிறார்களா? பீட்டர் அல்போன்ஸ் போல அவருடைய கூட்டணியிலே இருக்கிறார்களே, பீட்டர் அல்போன்ஸ் போல பேசியவர்கள் இருக்கிறார்களா? தலைநகர் சென்னையிலே தமிழ் திருவிழாவை நடத்தியது யார்? பாதிரியார் ஜெகத் கஸ்பர் தானே. அவர் தமிழுக்கு ஆற்றியதை விடவா? இப்படி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். GU போப் யார்? வீரமா முனிவர் யார்? திருக்குறளை மொழிபெயர்த்து உலக மொழிகளுக்கு கொண்டு சேர்த்தவர் யார்? திருக்குறளை எப்படி அவரால் மொழிபெயர்க்க முடிந்தது? இப்படி ஏராளமான தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவர்கள் உண்டு. இப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். நெறியாளுகை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் முன்னோடி யார் தெரியுமா? ரவி பெர்னாட் என்பவர் தான். அன்றைக்கு அவர்தான் செய்தி உலகத்தினுடைய கதாநாயகன். அவரை போல தமிழ் பேசுவதற்கு, நெறியாளுகை செய்வதற்கு இப்போதும் ஆள் இல்லை என்பதுதான் செய்தி. ரவி பெர்னாட் யார்? கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அப்போ இப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்து தமிழ் மொழியை நயம்பட பேசியவர்கள் கிறிஸ்தவ சமூகத்திலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியதை போல வேறொரு சமூகம் ஆற்றியிருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்கள் தமிழுக்கு எதிராக நிறுத்துறார்கள். அவர் பேசுனதுல ரொம்ப பெரிய சிக்கலாக நான் எதை உணர்றேன் அப்படின்னா, தமிழ் மொழி படித்தவர்களுக்கு இந்த அன்பு மொழி புரியாது, அது கிறிஸ்தவம் போதித்திருக்கிற மொழின்னா என்ன அர்த்தம்? அது அப்ப தமிழ் அன்பை போதிக்கலையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் தந்த தமிழினுடைய தத்துவத்தை இந்த உலகில் எந்த அறிஞனும் தரல சார். எல்லோரும் என்னுடைய உறவுகள், எல்லாம் என்னுடைய நாடுதான். இப்படி ஒரு தத்துவத்தை வேறு எந்த மொழியிலாவது எந்த அறிஞனாவது தந்திருக்கிறானா? தமிழ் மொழியை தவிர வேறு யாரால் தர முடிந்தது? எத்தனையோ மறை நூல்கள் வந்து விட்டதே, உலக பொதுமறையாக அவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா? திருக்குறள் மட்டும்தான் எந்த மதமும் சாராமல், எந்த இனமும் சாராமல், எந்த மொழியையும் சாராமல் ஒரு பொதுமறையாக இருக்கிற அந்த அடையாளத்தை பெறுகிற திருக்குறள் நம்முடைய தமிழ் மொழியிலே தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் தமிழுக்கு புகழும் பெருமையும் உலகம் அரங்கில் தேடிக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு சட்டப்பேரவையிலேயே தமிழை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் அருவருக்கத்தக்க பதிலை பேசுகிறார், அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொள்கிறார்னா இது எவ்வளவு பெரிய கேவலம்! இதை எப்படி ஆமோதிக்க முடியும்? அப்போ அமைச்சர்களினுடைய அந்த நடவடிக்கை, தமிழை தப்பும் தவறுமாக பேசுவது, அதை சுட்டிக்காட்டினால் அதற்கு வெகுண்டெழுவது, எதற்காக உங்களுக்கு கோபம் வருகிறது? நீங்கள் தமிழை சாகடிக்கிறீர்கள் என்று எங்களுக்குத்தான் கோபம் வர வேண்டும். உங்களுக்கு ஏன் அந்த கோபம் வருகிறது? நீங்கள் எங்கிருந்து கோபம் கொள்கிறீர்கள்? தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் தமிழ் எனக்கு தெரியாது, நான் என்னுடைய ஸ்லாங் இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? நான் தமிழ்ல ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொல்றாரு. ஆந்திராவில சட்டப்பேரவையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அமைச்சர் நான் தெலுங்கு மொழியில பேச மாட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா? கர்நாடகத்திலே ஒரு அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு நான் கன்னட மொழியில பேச மாட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா? அங்கெல்லாம் எப்படி அவர்களுடைய மொழியில் நான் பேச மாட்டேன், எனக்கு அது பழக்கம் இல்லை, எனக்கு அது வராது என்று சொல்ல முடியாதோ, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு மட்டும் ஒரு அமைச்சர் என்னால் ஒழுங்கா தமிழ்ல பேச முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் கற்று விடுகிறேன், நான் தமிழை புழக்கத்தில் குறைவாக பயன்படுத்தியவன், நான் ஒரு கல்வியாளர், எனவே இனிமேலாவது நான் வரக்கூடிய காலங்களில் சரி செய்து கொள்கிறேன் என்றெல்லாம் ஒருவர் பொறுப்புணர்ந்து பேசி இருக்க வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்ல நான் ஒழுங்கா பேச மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் பணியாற்றுவதற்கான அருகதை, யோகியதை இல்லை என்று நான் சொல்கிறேன். நீங்கள் எதற்காக சட்டப்பேரவையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்?
இதுல ரொம்ப ஒரு ஆபத்தான பேச்சு அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழ் படிச்சவங்களுக்கு கூட இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றது. கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அவர் வந்து அசிங்கப்படுத்துறது திமுகவில் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியும் ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரியான பேச்சா தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. நான் இப்போது என்ன சொன்னேன், அதைத்தானே என்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டேன். நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள். அதனால்தான் நான் சொன்ன ஜி.யு. போப்பிலிருந்து, வீரமாமுனிவரிலிருந்து, மேடை பேச்சினுடைய விற்பனர்கள் என்று அறியப்படுகிற எல்லோரையும் சொன்னேன். எதற்காக நான் சொன்னேன்? கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து தமிழுக்கு எதிராக இவர் நிறுத்துகிற காரணம். இது ஒரு ஆபத்தான போக்கு. நீங்க திராவிட ஒப்பிலக்கணம் தந்தவருக்கு கிறிஸ்தவம் தான் அடிப்படை. அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பிறந்தவர் தான். ஆனால் தமிழ் மொழியை ஆய்ந்து தோய்ந்து, அவர் தமிழர் அல்ல, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல. அவரால் திராவிட ஒப்பிலக்கணம் தர முடிந்தது என்று சொன்னால் எப்படி தர முடிந்தது? எப்படி அதை செய்து காட்டினார்? தமிழ் மொழியின் மீது கொண்டிருக்கிற காதலால் தானே. நீங்க எத்தனையோ பேர் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ வாய்ப்புகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் செய்ய முடியாததை பாதிரியார் ஜெகத்கஸ்பர் செய்தார் என்று நான் சொன்னேன். எதற்காக செய்தார்? தமிழ் மீது கொண்ட பற்று, தமிழ் மீது கொண்ட காதல் தானே. அவர் இயல்பிலேயே ஒரு பாதிரியார். அவரால் எப்படி அதை செய்ய முடிந்தது? அப்ப நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் ஆற்றி இருக்கிற பணியை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கிற வகையில் நீங்க அவர்களுடைய உழைப்பு, தியாகம், அவர்களுடைய தமிழுக்கான அர்ப்பணிப்பு, இவை எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதிக்கிற வகையில் பேசி இருக்கிறாரு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, தமிழர்கள் ஒரு பக்கமும் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கமும் இருப்பதை போல ஒரு டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அதை உருவாக்கி இருக்கிறார். இது ரொம்ப தவறான போக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை கிறிஸ்தவர்களே ஏற்க மாட்டார்கள். நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், நாங்கள் எல்லோரும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், எங்களை எப்படி நீங்கள் இப்படி பரிகாசனைக்கு உள்ளாக்கலாம் என்று கண்டிக்கத்தான் செய்கிறார்கள் 2 நாட்களாக எல்லோரும். யாரும் அதை ஏற்கவில்லை. ஆனால் மரிய வில்சன் ஒரு பாதுகாப்பு கேடயமாக இந்த மதத்தை பயன்படுத்தி இருக்கிறார், கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அன்பை போதிக்கிறது கிறிஸ்தவம், தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு அது புரியாது என்று சொன்னால், தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு அன்பு மொழி புரியாது என்று கிறிஸ்தவர்களையும் தமிழர்களையும் 2ஆக பிரிப்பதற்கான ஒரு முயற்சியிலே மரிய வில்சன் ஈடுபட்டிருக்கிறார். அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். மண்டைக்காடு கலவரம், மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் பிடித்து வந்த மீன்களை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சில இந்துக்கள் முடிவு செய்த போது, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அந்த மீன்களை எல்லாம் தன்னுடைய தோளிலேயே தூக்கி சுமந்து கூடைகளை இந்துக்கள் வசிக்கிற தெருக்களுக்கு எடுத்து சென்று, அங்கே போய் இந்த மீன்களை நீங்கள் வாங்குங்கள், நம்முடைய சகோதரர்கள் பிடித்து வந்த மீன்கள் என்று சொல்லி அந்த மீனை விற்பனை செய்த மண் இந்த மண். இந்த தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் கிறிஸ்தவர்களையும் தமிழர்களையும் 2ஆக பிரித்து விட முடியுமா? முதல்ல கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் என்பதே தப்பு. கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் தான். தமிழுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த ஒரு பிரிவினையை நீங்கள் உருவாக்கி விட முடியாது. இந்த மண் அதற்கு ஒருபோதும் இடம் தராது. இன்னொரு பக்கம் மற்ற அமைச்சர்களுடைய பேச்சு, இப்ப சட்டமன்றமா பட்டிமன்றம், ஒரு பட்டிமன்றம் பாணி தெரிகிற மாதிரி தான் ஒரு பெரிய விமர்சனமே இருக்கு சார். இல்ல, அதாவது அவையினுடைய மாண்பு பலருக்கு தெரியவில்லை, அவையினுடைய கண்ணியம் பலருக்கு புரியவில்லை. நீங்க ஆளுங்கட்சியிலிருந்து எழுந்து பேசுபவர்களினுடைய பேச்சுக்களே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்ப்பீங்க. நான் தமிழ் குடிமகன் பேரவைத் தலைவராக இருக்கிற காலத்திலிருந்து பேரவை நிகழ்வுகளை ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பவன், வாசிப்பவன். அன்னைக்கெல்லாம் இந்த லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் கிடையாது. தினகரன், தினதந்தி மாதிரியான நாளிதழ்கள்ல மறுநாள் செய்தி வரும், இந்த அமைச்சர் இப்படி பேசினார், அந்த எதிர்கட்சியில இவர் இப்படி கருத்துக்களை சொன்னார் என்று சொல்லி. அந்த காலகட்டத்திலிருந்து நான் பார்க்கிறேன். இப்போ திடீரென ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அல்லது ஆளுங்கட்சியிலேயே இருக்கக்கூடிய அமைச்சர்களே பேசுகிற கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒரு பக்குவமற்றவர்களாகவே வெளிப்படுகிறார்கள். இவர்களுக்கு அந்த அவையினுடைய மதிப்பு, கண்ணியம் என்ன என்பதே புரியவில்லை. அந்த அவைக்கொன்று ஒரு பெரிய மதிப்பு. அது ஒரு மாமன்றம், அது சாதாரண அரங்கம் அல்ல. நீங்கள் ஏதோ உட்கார்ந்து கொண்டு கதையடித்து விட்டு போகிற நிகழ்வு அல்ல. இவையெல்லாம் அவை குறிப்பிட இடம்பெறுகின்றன. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கார்கள். இந்த பொறுப்புணர்வு அமைச்சர்களுக்கு வேண்டும். ஆனால் அமைச்சர்கள் அதற்கெல்லாம் எந்த வகையிலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளாமலே இவர்கள் ஒன்று வேண்டாம் சார். வேளாண் துறை குறித்து பேசினா நிதித்துறை அமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொல்றாரு. நிதித்துறை குறித்து பேசினால் போக்குவரத்து துறை அமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொல்றாரு. அதே போல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பத்தி பேசினா மின்சாரத்துறை அமைச்சர் எழுந்திருச்சு பதில் சொல்றாரு. அப்ப அந்த துறை சார்ந்தவர்கள் எழுந்து பதில் சொல்ல வேண்டும் என்கிற பக்குவமே இன்னும் வரலன்னு சொல்றேன். கேள்விகள் எல்லாம் முதல் நாள் எழுதி கொடுத்துருவாங்க சார். இந்த கேள்வி இந்த கட்சியினுடைய உறுப்பினர் கேட்க போறாருன்னு. அதற்கு அரசு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமிருந்து பதிலை வாங்கி அமைச்சர் பெருமக்கள் வச்சுக்குவாங்க.
கேட்கும்போது அதை கரெக்டா சொல்லிடுவாங்க சட்டப்பேரவையில. இதுதான் அவையினுடைய வாடிக்கை. அப்போ இவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒழுங்கீனம் இந்த அமைச்சர்களிடத்துல, இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களிடத்திலே, ஆளுங்கட்சி இடத்துல வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல அது சட்டமன்றமாக இல்லாமல் பட்டிமன்றமாகத்தானே வெளிப்படும். பட்டிமன்றத்தில் பேசியவர்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து, ரீல்ஸ் போட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அப்படித்தான் இந்த ஒரு நகைச்சுவை காட்சி தான் நினைவுக்கு வருகிறது. காக்கா பிரியாணி சாப்பிட்டால் காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரலா வரும் என்று கேட்பார் விவேக். அதுபோலத்தான் இந்த சட்டமன்றமே அப்படியான சட்டமன்றமாகத்தானே அமைந்திருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி கடந்த காலத்தில் இருந்ததை போல, கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்ததை போல, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்ததை போல மாண்புகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பதே தவறு. எனவே நம்முடைய எதிர்பார்ப்பு தவிர அவர்கள் இப்படித்தான் இயங்குவார்கள். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.